ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் லைவ்ல இப்போ ரெண்டு விஷக்கிருமிகள் ரெண்டு பேரும் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. காலையில போய் உக்காந்துட்டாங்க, டீ எடுத்துன்னு போயிட்டு ரெண்டு வன்மங்களும் போய் உக்காந்துருக்காங்க. ரெண்டு வன்மங்கள் யார் இந்த வீட்டில்? பிக் பாஸ்னுடைய வீட்டில் ரெண்டு பேர் வன்மங்கள் யாருன்னாக்கா பார்வதி, சேண்ட்ரா பார்வதி. இவங்க ரெண்டு பேரும் காலையில இருந்துங்க ரத்தம் தாங்க வருது. எல்லார் பத்தியும் ஒரு ரவுண்டு வராங்க. கனி ஆரம்பிச்சாங்க, கனி என்னென்ன பண்ணாங்க, இந்த வீட்டில் கனி அன்பு பேரில் என்னென்ன பண்ணாங்க, கனினால என்னென்ன ஆச்சு. பார்வதி எல்லாத்தையுமே நியாயப்படுத்துறாங்க. அதாவது கனி சூப்பர் டீலக்ஸ் மாறும்போது கனி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுங்கன்ட்டு துணி எடுத்துன்னு கீழே வச்சிருவாங்க. அப்போ கனி என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்பாங்க. அது எல்லாமே நியாயப்படுத்துறாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கேம் விளையாடுறாங்க. இப்படிதான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்களாம். கனி பக்கம் முடிச்சிட்ட பிறகு கம்ருதீன் மேல வன்மத்தை கொட்டுறாங்க பார்வதி. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எல்லா விஷயமே பார்வதி கம்ருதீன் மேல பழைய போடுறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன தெரியுங்களா? கம்ருதீன் தான் பார்வதியை லவ் பண்ண தூண்டினதான். லாஸ்ட் கம்ருதீன் கேப்டன்ஷிப் டாஸ்க்ல கம்ருதீன் ஜெயிச்சிருவாரு. அப்போ பார்வதி கிட்ட சொல்லியிருப்பார் போல, உனக்கு ஏமா கேப்டன்ஷிப் டாஸ்க்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, பார்வதி உனக்கு எல்லாம் கேப்டன்ஷிப் டாஸ்க் தேவையில்லை, எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த நாமினேஷன் ஃபீஸ்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சொன்னது பெண்ணியத்தை அடக்குறாங்களாம். கம்ருதீன் பெண்ணியத்தை அடக்குறாங்களாம். இன்னொரு ஏதோ சீன்ல ரெண்டு பேர் நெருக்கமா இருக்கும்போது சொல்லியிருப்பா போல கம்ருதீன், உங்ககிட்ட ஒரு மதர் ஃபீலிங்கை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணுகிட்ட இதை கூடவா எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு மதர்லி வேணும் அப்படின்ட்டு. அதுலயும் பெண்ணியம் கொண்டு வராங்க பார்வதி. சொல்றாங்க, அவங்க டைலாக் சொல்றாங்க, நான் எவ்வளவு பெண்ணியம் பேசுறேன், என்னையே அடக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதுல எங்கிருந்துங்க வந்தது பெண்ணியம்? அந்த ரெண்டு விஷயத்துல எங்கெங்க வந்தது பெண்ணியம்? கம்ருதீன் இப்போ ஆவாதம் ஆயிட்டான். கம்ருதீன் பின்னாடி உட்காந்து இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல கம்ருதீன் கிட்ட போய் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி. இவ்வளவு வன்மத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனியை எவ்வளவு பேசிட்டு இருந்தாங்களோ பார்வதி, இப்போ கம்ருதீனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி. இதை எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. கமருதீன் சைட்ல என்னென்ன சொல்றான்னு தெரியணும்ல நம்மளுக்கு. ஒன் சைட் ஆஃப் பார்வதி சைடு இது, இந்த மாதிரிலாம் பண்ணா, இந்த மாதிரிலாம் செஞ்சான்ட்டு. இது கேட்டானாக்கா அவன் ஒரு பெண்ணியம் மட்டுப்படுத்துறியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைலாக்லாம் கமருதீன் கேட்டால்னா என்ன சும்மா விடுவானா? சாதாரணமாகவே பொங்குவாப்ல. கமருதீன் சொல்கிறாங்க, அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு க்ளோஷர் கொடுக்கறதுக்கோசரம் திருப்பியும் அதை பற்றி என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு பையனை என்னை பேட் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுடைய லைஃப் என்னங்க ஆகுறது? அவர் அதை கிளியர்ஃபை பண்ணணும்ல. கமருதீன் பண்ணுறதுல என்னங்க தப்பு? கமருதீன் கடந்த 2 நாளா தனியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டா கருத்து எடுத்து வச்சான்றதுக்காக இன்னைக்கு காலையில உட்காந்து அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கவங்க நீங்க. கமருதீன் மட்டும் அந்த பேட் டச் பத்தி க்ளோஷர் கொடுக்கலனாக்கா இப்ப கமருதீனை பத்தி என்ன சொல்லியிருப்பீங்க? கமருதீன் அவன் பண்ணது தப்பு தாண்டி, ஆமாண்டி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அவன் வேணுமே தாண்டி பண்ணான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீ தனியா உட்காந்துருந்தில்ல, ஒரு வாரம் ஃபுல்லா தனியா உட்காந்துட்டு இருந்தில்ல, அப்போ நான் உனக்கு நீ சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சிம்பத்தி நீ கிரியேட் பண்ணிட்டு இருந்த இல்லையா? அதுல நான் உன்னை கேட்டுட்டு இருந்தேன், நீ என்ன பண்ற என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். தூரத்துல இருந்து கூப்பிட்டு இருந்தான் கமருதீன், வாடி நான் கூப்பிட்டு இருந்தான். என்னடா இவன் வேற கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாக்கா, அவங்க தான் அந்த மாதிரி பண்ணிங்கிறாங்கனாக்கா நீ ஏன் போய் கூட உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட போட்டு விடுறாங்க. சாண்ட்ரா பாக்குறாங்க, சாண்ட்ரா அந்த திருட்டு பார்வை பாக்குறாங்க. நீ பேசுறி இது தோசம் தாண்டி நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எல்லார பத்தியும் பேசுறி அப்படின்றாங்க. இப்போ நீ பேசுற, நான் பேசுறேன், இப்போ ஒரு பதிவு பண்ண மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றவங்க பண்றதெல்லாம் கேமரா கான்சியஸ், இவங்க பண்றதெல்லாம் கேமரா கான்சியஸ் கிடையாது. மற்றவங்க பண்ணதெல்லாம் கேமரா பதிவு, இவங்க பண்ணதெல்லாம் கேமரா பதிவு இல்லை சொல்லிடுறாங்க. நீ ஒரு பதிவு பண்ணல, நீ ஒரு பதிவு பண்றல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நாங்களாம் கேமரா கான்சியஸ் இல்லை, நாங்களாம் கேமராவே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்க யாருன்னா எதனா ஒன்று பண்ணாங்கனாக்கா இவங்க கேமரா கோசரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. சோ மக்களே இங்க ரெண்டு வன்மங்களும் மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்குது மக்களே. அமித் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க பார்வதி. உனக்கெல்லாம் எதுக்கு கேப்டன்ஷிப் அப்படின்னு அமித் ஒரு முறை கேட்டாப்லையா, அது கூட பெண்ணியத்தை பத்தி இழுத்து வச்சு பேசுறாங்க. இப்படியேப்பட்ட ஆளுங்கள்கிட்ட தான் அமித் கூட இருந்து பேசிட்டு போனாப்ல. வேலை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் மக்களே. பார்வதிலாம் ஒருத்தர்கிட்ட இருந்து வேலை முடிஞ்சிச்சுனாக்கா முடிச்சுட்டு போயிடுவாங்க. பச்சாதாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. டேய் வெளியே போட, உன்னால எனக்கு வேலையை ஆயிடுது போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே மக்களே, அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.